Hello friends. Oneplus கண்டிப்பா நிறைய பேருக்கு ட்ரீம் மொபைலா தான் இருக்கும். இப்போ ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா Oneplus 8 Pro ஒரு மேக்ஸिमम லெவல் ஃபிளாக்ஷிப் ஃபோன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. நானே அன்பாக்ஸ் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணி பாக்கும்போது இதில இருக்கக்கூடிய அந்த ஹை ஸ்பெக் என்னை வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. and அது மட்டும் இல்லாம யூஸ் பண்ணும்போது வேற லெவல் அப்படிங்கற ஒரு ஃபீல் கொடுக்கிற அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனாலும் இதுலயும் சில குறைகள் இருக்க தான் செய்யுது. அது என்ன and அது மட்டும் இல்லாம அன்பாக்ஸ் பண்ணிட்டு என்னோட குயிக் ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடோலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த கிளார் அடிக்கக்கூடிய இந்த கவரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ தான் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றத காட்ட முடியும். ஃப்ரண்ட்டில் வெறும் 8 அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து OnePlus 8க்கும் இப்படி தான் இருந்தது. பட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 8 Pro அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் பார்த்தோம் அப்படின்னா ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரேப்பர் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு புது மொபைல் நீங்கள் வாங்கிட்டு அந்த ஃபீல் இருக்கும்ல அது எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் பேக் சைடில் இருக்க இந்த ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது ஆன் பண்ணிவிட்டு சைடில் வைக்கலாம். எக்கச்சக்கமாக டீட்டெயிலாக அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஒயிட் கலர் பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சிம் எஜெக்டர் பின், யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு, சில ஸ்டிக்கர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா வந்து ப்ரொடெக்டிவ் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேஸை வந்து நான் மொபைலோட போட்டு பார்த்தேன். கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வேறு கேஸ் வந்து வாங்கி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு கேபிளை பொறுத்த வரைக்கும் டைப் சி கேபிள், ரொம்பவே குவாலிட்டியான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 13 வாட்ஸ் சப்போர்ட் இருக்கக்கூடிய இவங்களோட வாப் சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து பாக்ஸ்லேயே வருது. மொபைலோட லுக் அண்ட் டிசைன் யூசருக்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. சைடு ஃபுல்லாகவே மெட்டல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கிளாஸ் பாடி கொடுத்துருக்காங்க. இது ஒரு மேட் ஃபினிஷ் அப்படின்றனால என்னதான் நீங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சாலும் கூட எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே வந்து படலை. ஜென்ரலாக பேக் சைட் டிசைனை பார்க்கும்போது பழைய OnePlus 7 Pro எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு தோற்றம் தான் இங்கேயுமே வந்து கொடுக்குது. அப்படியே ரொட்டேட் பண்ணி ஃப்ரண்ட்டில் இருக்க டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா முன்னாடி பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பஞ்ச் ஹோலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பெரிய லெவலில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. அதே போல் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கேர்வாக வந்து டிஸ்பிளே வர்றது ரியலாகவே கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஒரு லார்ஜ் டிஸ்பிளே வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குது. டிஸ்பிளே சைஸை பொறுத்த வரைக்கும் 7 Proக்கும் இந்த 8 Proக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல ஏற்கனவே 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதை 120 Hz வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸும் இன்னும் இந்த மொபைலோட ஸ்மூத்னஸை சூப்பராக பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.78 inch Quad HD Plus Fluid AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செட்டிங்ஸில் உங்களால் Quad HD Plus அது கூடிய 120 Hz செட்டிங்ஸும் ஒரே டைம்லேயே வைக்க முடியுது. பேட்டரி லைஃபை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் Full HD Plusக்கும் 60 Hzக்கும் வந்து உங்களால் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் HDR10+ சப்போர்ட்டும் வருது. அண்ட் பஞ்ச் ஹோலில் ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 16 மெகாபிக்சல் சோனி IMX 471 சென்சாரும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக 7 Proவில் என்ன கேமரா யூஸ் பண்ணாங்களோ சேம் கேமரா தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் EIS சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஃபோக்கஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளால் மேனுவலாவோ இல்லை ஆட்டோ ஃபோக்கஸோ நம்மளால் வந்து பண்ண முடியாது. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து பாருங்கள் ஃப்ரண்ட் கேமரா வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் சில அப்கிரேட்லாம் கொடுத்து இன்னுமே நல்லா வந்து ஃபோட்டோஸை இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரான அவுட்புட் கிடைக்கும். அண்ட் பாட்டமை பொறுத்த வரைக்கும் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். SD கார்டு இதில் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் 4G மட்டும் இல்லை, இதில் 5G சிம் கார்டும் போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மைக் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பாட்டம்லேயும் இருக்குது, டாப்லேயும் இருக்கக்கூடிய அந்த காதில் வச்சு பேசக்கூடிய இயர்பீஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீக்கராக ஒர்க் ஆகுறனால சூப்பராக வந்து உங்களால் ஸ்டீரியோ எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ஜாய் பண்ண முடியுது. சவுண்டும் ரொம்பவே லவுடாகவும் கொடுத்துருக்காங்க. இதில் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட தான் வருது. ஸோ இன்னும் உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் சவுண்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் லெஃப்ட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ, டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், ரைட் சைடில் பவர் பட்டன் அண்ட் சைலண்ட்டுக்கான ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி அன்லாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அண்ட் ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் ரியலாகவே சூப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் ஃபேஸ் அன்லாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் அன்லாக் பண்ணவங்களாட்டியுமே ஃபேஸ் அன்லாக் சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ ரெண்டுக்குமே வந்து கண்டிப்பாக நம்ம 90 to 100 கூட கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 7 Proவில் கொண்டு வருவாங்கன்னு நினச்சேன். பட் பாப்அப் செல்ஃபி கேமரா இருந்தனால கொண்டு வரல. OnePlus 8 Proவில் கொண்டு வந்துட்டாங்க. இதில் IPX68 வாட்டர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நம்ம தண்ணியில்
தண்ணியில் போட்டாலுமே இந்த டிவைஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரப்போகிறதில்ல. ஸோ தாராளமாக நீங்கள் தண்ணியில் போட்டு எடுக்கலாம், கெத்தாக வந்து காட்டலாம் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச ஃபீச்சர், எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் தண்ணிக்குள்ளே போட்டு பார்த்தா அப்படி வாட்டர் ப்ரூஃப்னா ரியலாகவே வேறு எக்ஸ்பீரியன்ஸ் தான். மொபைலோட ஓஎஸ் அப்படின்னா சொல்லவே வேணாம், OnePlus அப்படின்னா OxygenOS தான். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோ OnePlus 8 அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன், பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், என்ன அப்படின்னா, ப்ரோ இது வந்து OxygenOS இல்லை, Oxygen UAR இருக்கும் ப்ரோ, ஆண்ட்ராய்டு தான் OS ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்க நேமே பார்த்தீங்கன்னா OxygenOS தான் ப்ரோ. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் காட்டும் போதே கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ இப்போ OxygenOS சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். OxygenOS பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக Android 10 பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து மே மாதத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ப்ரோ OxygenOS எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ரெகுலரான அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா கேமராவில் ஏதாவது பக் இருக்கா, டக்குன்னு ஒரு அப்டேட் வரும். இல்லை கேமராவில் இன்னும் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் வந்து சில ஒரு மாதிரி பிளராக இருக்குது, இந்த மாதிரியான எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் ரெகுலரான அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு 1 இயரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பக்காவான டிவைஸ் எந்த ஒரு பக்குமே இல்லாமல் இருக்கும். யூசரோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து OS ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருக்கும். அதுலேயும் இந்த 120 Hz Quad HDலாம் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதே போல் அவங்க வரக்கூடிய நாட்களில் இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டார்க் மோட் வந்து 2.0 கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இப்போ டிஸ்பிளேக்கு அதுவும் நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் கிராஃபிக்ஸ் ஸ்மூத்னஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதே போல் இன்னும் வைப்ரண்ட்டான கலரில் நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் நல்லா பூஸ்ட் ஆகி தெரியறதுக்காக இந்த 2 ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. நான் ஃபுல் ரிவ்யூ அப்போ இந்த இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோவோட போட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, மற்ற விஷயம்லாம் பேசும்போது உங்களுக்கு மேலேயே வந்துட்டு கேம் ப்ளே பண்ணி காமிச்சிட்ருக்கேன். கால் ஆஃப் டியூட்டியாக இருக்கட்டும் இல்லை PUBG கேமாக இருக்கட்டும், அப்படியே பார்த்துட்டே வாங்க. நான் இதில் என்னெல்லாம் ஸ்பெக் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். Qualcommோட Snapdragon இப்போ ரீசன்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய 865 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5Gக்கான சிப்செட் பார்த்திங்க அப்படின்னா X55 மோடமும் இதில் இன்பில்டாக இருக்குது. ஸோ 5G இதுக்கப்புறம் வந்தது அப்படின்னா தாராளமாக 5G சிம்மை போட்டு யூஸ் பண்ணலாம், தனி ஒரு அப்கிரேட் பண்ணணுன்னே தேவையில்லை. GPU பொறுத்த வரைக்கும் Adreno 650 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரேமை பொறுத்த வரைக்கும் DDR5 சப்போர்ட்டோட 8GB ரேம் அப்படி இல்லைன்னா 12GB ரேம் 2 வேரியண்ட்டில் வந்து வருது. ஸோ நீங்களே வந்து டாப்பில் பர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருப்பீங்க. ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஹெவியாலாம் விளாண்டு பார்க்கல. நார்மல் செட்டிங்ஸில் நார்மலாக ப்ளே பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பெரிய லெவலில் ஹீட்டிங் இஷ்யூலாம் பார்க்கல. ஸோ இன்னும் உங்களுக்கு கேமிங் ப்ளே பண்ணி எவ்வளோ ஹீட் ஆகுது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ அப்போ நான் வந்து கிளியராக சொல்கிறேன். நல்ல ஒரு அப்கிரேட் அப்படின்னா இந்த இடத்துல பேட்டரி கெப்பாசிட்டி ஆல்ரெடி 7 ப்ரோவோட இந்த 8 ப்ரோவில் வந்துட்டு 500 mAh வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி. கிட்டத்தட்ட நீங்கள் வந்துட்டு இவங்களோட 13 வாட்ஸ் சார்ஜர் மூலியமாக சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 0 to 100 வர்றதுக்கு ஒரு 68 நிமிஷம் 65 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு 100% ஆயிடுது. அண்ட் யூசேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேம் கண்டினியூவாக விளாண்டிங்க அப்படின்னா 9லேருந்து 10 மணி நேரம் கூட விளாட முடியுது. ஸோ அப்போ நார்மல் யூஸ்க்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல் ரிவ்யூ இப்போ இன்னும் வந்து எவ்வளோ ட்ரெயின் ஆகுது, நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணி அந்த டெஸ்ட் பண்ணால் லைவே வந்து உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கூடி சீக்கிரம் இந்த ரிவ்யூவை முடிச்சோடனே வேலை இதில் சிம்மை போடுறது தான், அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நார்மலாக போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அழுக்காக இருக்கும், வீடியோ எடுக்க நல்லா இருக்காது. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், போட்டுட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 4 கேமரா செட்டப் பட் 5 ஃபீச்சரோடு வருது. ஃபஸ்ட்டு மொபைலோட மெயின் கேமரா 48 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 1.78ஓட வருது. யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சென்சாரை பொறுத்த வரைக்கும் சோனி IMX 689 சென்சாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எடுக்கப்பட்ட ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கலாம். இதில் OAS EAS சப்போர்ட்டோட வருது. அண்டு 4K 60 இல்லை 30 FPSல எடுக்கலாம். 1080 பிக்சலில் 30 இல்லை 60 FPSல உங்களால் வீடியோஸ் எடுக்க முடியும். ஸ்லோ மோஷனை பொறுத்த வரைக்கும் 720pல 480 FPS வரைக்கும் உங்களால் வந்து ஸ்லோ மோஷன் வீடியோஸ் எடுக்கலாம். அதுவே 1080 பிக்சலில் 240 FPSல ஸ்லோ மோஷன் வீடியோவும் எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ எடுக்கப்பட்ட ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதிலே HDR மோடும் ரொம்பவே சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் டெலிஃபோட்டோ கேமராவை பொறுத்த வரைக்கும் 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 3x அளவுக்கு உங்களால் ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்க முடியும். இதில் OAS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரீசனபிள் தான் இதில் கொடுத்துருக்கிறது. ஏன்னா லாங்கில் வந்து நீங்கள் ஜூம் பண்ணி எடுக்கும்போது ஷேக்கிங் இல்லாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பான இமேஜஸும் கிடைக்கும், நல்ல ஒரு விஷயம். நெக்ஸ்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கேமரா அளவுக்கு 48 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்பேச்சர் வேல்யூ 2.2ஓட வருது. ரியலாகவே ஒரு ஒர்த்தான 48 மெகா பிக்சல் கேமரா அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் கலர் ஃபில்டருக்காக 5 மெகா பிக்சல் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி 5வது ஒரு ஃபீச்சரும் இருக்கு. ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தனி ஒரு கேமரா அந்த 2 மெகா பிக்சல் எல்லாம் கொடுப்பாங்க.
ஒஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவே வந்து மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் 3 டைப்பில் உங்களால் எடுக்க முடியும். ஸோ ஒயிட்டில் வந்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் ஜூம் பண்ணி எடுக்க முடியுது. ரியலாகவே ஒர்த்தான ஒரு மேக்ரோ ஃபோட்டோஸ் அப்படின்னா நான் இதை தான் சொல்லுவேன். வேறு எந்த பிராண்ட்லேயுமே அந்தளவுக்கு இது வரைக்கும் நான் பார்க்கல. நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் 5.1 ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் ஒய்ஃபை 6 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. NFC சப்போர்ட்டோட வருது. அண்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 5G சப்போர்ட் இருக்குது. IPS 68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் இருந்தது. ஸோ டக்குன்னு சொல்லிடலாம் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணேன். ஸோ குயிக் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருந்தேன். இன்னும் இதில் நெட்வொர்க் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத சிம்மெல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதில் Gorilla Glass 6 கொடுத்துருந்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். ஃப்ரண்ட் கேமரா இன்னும் டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. அப்கிரேட் கொடுத்து கரெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஹைலைட்டாக தான் தெரியுது. இன்னும் எந்த அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது இதெல்லாம் வந்துட்டு கேம் ப்ளே பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டெல் ஸ்டோரேஜோட 55,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 12GB RAM 256GB இன்டெல் ஸ்டோரேஜோட 60,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இதே ப்ரைஸை இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எந்த இடம்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.